வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த வீடியோவும் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்கிற நம்ம சேனல் நேமை டச் பண்ணி சேனல் பேஜுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டாக போட்டிருக்கிற வீடியோவே இதுதான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பேக் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது இதை வந்து நம்ம அப்படியே பேசிக்காக வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வந்து வெட்ட போகிறோம். இதனால் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து வேறு கலராக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இப்போ ரெண்டு ப்ளவுஸ் வந்து நான் ஒன்றா போட்டு வேறு கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை பேசிக்காக வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னென்ன டவுட் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சின்ன டிப்ஸ் வந்து கொடுப்போம். இடையில வந்து ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் வந்து கொடுப்போம். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தா மட்டும்தான் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து மிஸ் ஆகும். இப்போ அதுவும் வந்து ஒரு டவுட்டாக வந்து உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. மறுபடியும் வந்து இதே வீடியோவை நாங்கள் திரும்ப எடுத்து போடுற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் டவுட் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். அதையும் தாண்டி ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதற்கான வீடியோ வந்து நான் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டை வந்து இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பார்ட்டை நான் செட் பண்ணியிருக்கேன். சைடில் கிட்டத்தட்ட ஒரு இன்ச் அளவுக்கு இடைவெளி விட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த இடைவெளியை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா பேக் பார்ட்டு எந்த லைனில் இருக்கோ அதை நேரில் வந்து கரெக்டாக அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கீழே 1.5 இன்ச் விட்டுருக்கிற இடத்துல அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. கழுத்து பகுதியில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேல் பக்கம் ஷோல்டர் சைட்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ அந்த மேல் பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி தான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா அது சிசரில் வெட்டும் போது கொஞ்சம் வெட்டு விழுக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இறக்கி போட்டுக்கோங்க. இப்போ அந்த சைடு ஆம்கூல் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் இருக்கிற அளவை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி அந்த ஆம்கூலினுடைய ரவுண்டை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சைடு மெஷர்மெண்ட்டுக்கு அதாவது சைடில் 1.5 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள் பேக் பார்ட்டில், அந்த அளவையும் வந்து கரெக்டாக நான் மார்க் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? இப்போது அந்த 1.5 இன்ச் கேப்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் எண்ட்லேயும் வந்து மார்க் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி பேக் பார்ட்டை வச்சு எல்லா அளவுகளும் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான அந்த 1.5 இன்ச் மார்க்கையும் வந்து 1/2 இன்ச் மார்க்கையும் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து ஹூக் கட்டி இருக்கிற சைடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஹூக் கட்டி இருக்கிற சைடு இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் இந்த சைடு வந்து நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அந்த நேரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து இந்த கழுத்தினுடைய ரவுண்டு ஃப்ரண்ட் நெக்கினுடைய இந்த ரவுண்டை வந்து இந்த மாதிரி வளைச்சி பிடிங்க. இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த நேரில் வந்து இந்த தையல் வந்து கரெக்டாக உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மேலே நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஏற்கனவே 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இந்த இடத்துல. இப்போ அந்த கீழே பண்ணியிருக்கிற அந்த மார்க்கில் வந்து உட்கார்ற மாதிரி இந்த ப்ளவுஸ்னுடைய அந்த ஜாயிண்ட்டை வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கழுத்தினுடைய ரவுண்டை வந்து நல்லா வளைச்சிக்கோங்க. வளைச்சிக்கும் போது இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு கரெக்டாக அந்த ஜாயிண்ட் அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட் ப்ளவுஸில் போட்டிருக்கிற ஜாயிண்ட் வந்து கரெக்டாக உட்கார மாதிரி வச்சிட்டோம். இப்போ சைடில் வந்து நம்ம இதுக்கு வந்து அடித்து திருப்பத்துக்கு 1/4 இன்ச் நம்ம விடலை, பேக் பார்ட்லேயும் விடலை. சரிங்களா? அதனால் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் விட தேவையில்லை. அந்த நேர்கோட்லேயே வந்து வச்சுக்கோங்க. கழுத்தினுடைய மேல் பக்கத்தை வந்து அந்த நேர்கோட்லேயே வச்சுக்கோங்க. கீழே மட்டும் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து கேப் விட்டு தள்ளி வச்சுக்கோங்க. அந்த ஹூக் பட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஹூக் பட்டி திருப்புறத்துக்கு கீழ்ப்பக்கம் மட்டும் வந்து ஒரு 1/4 இன்ச் இடைவெளி வச்சுக்கோங்க. கழுத்தினுடைய ரவுண்ட் ஷேப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் பக்கம் வந்து குறுகலாகவும் கீழே வர ரவுண்டு அதிகமாகவும் வச்சோம். பேக் பார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்லேயும் அதே மாதிரி தான். மேலே வந்து அகலம் வந்து குறைவாகவும் கீழே வர நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து அகலமாகவும் வர மாதிரி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி தள்ளி போடும்போது தான் நமக்கு வந்து இந்த 1/4 இன்ச் இடைவெளி கிடைக்குது. சரிங்களா? இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து இதை பாருங்கள். எல்லா ப்ளவுஸ்லையும் இந்த மாதிரி இருக்காது. ஒரு சில ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்க ரவுண்டு மட்டும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஷோல்டர் சைடு வந்து கொஞ்சம் குறுகலாக கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கவனமாக பார்த்து நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ மறுபடியும் வந்து ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. மேலே இருந்து இந்த பட்டி ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அந்த அது வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை எடுத்து அது கூட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இன்ச் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 4.5 இன்ச் 1 இன்ச்சு சேர்த்து 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதை 2ஆக பிரிச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டில் ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது அந்த சென்டர் மார்க் வந்து டாட்டுக்கான மெஷர் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற நேரில் இந்த ஃப்ரண்ட் அகலத்தை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் லூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேரில் எடுங்க. இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு நேரில் அந்த ஃப்ரண்ட்டு லூஸ் அளவை மட்டும் வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ 7.25 இன்ச் இருக்குது அப்படின்னா அந்த 7.25 இன்ச்சை வந்து 3ஆக பிரிச்சுக்கோங்க. 3ஆக பிரிச்சிங்க அப்படின்னா 7.5 இன்ச்சுக்கு வந்து 3ஆக பிரித்தோம்னா 2.5 இன்ச் வரும். அந்த 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ சைடில் அந்த அளவை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டாட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் டாட் தான் இருக்குது. அதனால் 2 இன்ச் மெஷர்மெண்ட் இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போது முழுசாக நம்ம ஃப்ரண்ட் அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, 7.25 இன்ச். அந்த 7.25 இன்ச்சை வந்து இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் டாட்டுக்கான 2 இன்ச் மெஷர்மெண்ட்டை தூக்கி அந்த பக்கம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து சைடு தையலுக்கான மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தையலுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அந்த கிளாத்துக்கான மெஷர்மெண்ட் அது. ஓகேங்களா? ஓகே. இப்போது இந்த 2 இன்ச் டாட் மெஷர்மெண்ட்டை வந்து சென்டர் பண்ணி 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டில் ஒரு லைனு, 2 சைட்லேயும் வந்து ஒவ்வொரு லைன், இந்த மாதிரி 3 லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்டுக்கு நேராக மடிச்சுக்கோங்க. மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல சென்டர் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் மேலே விட்டுட்டு கீழே வந்து தையலுக்கு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபுல் லென்த்தை பிடிச்சிட்டு கீழே 1/2 இன்ச், மேலே தையலுக்கு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைட்லேயும் வந்து அதே மாதிரி தான் சைடு ஜாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த இடத்துல மேலே வந்து 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அது ஹார்ம்கூல் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல வந்து 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சுட்டு கீழ் பக்கமும் வந்து தையலுக்கு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழே இறங்கியும் வரும், ஏறியும் வரும். அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ரொம்ப கீழே இறக்கியும் வரக்கூடிய ப்ளவுஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து இப்போ நான் சொன்ன மெத்தடில் இதே மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அளவு எடுத்து வெட்டும்போது மட்டும் நம்ம மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதற்கும் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சேனலை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மாதிரி வி ஷேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ரவுண்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த மார்க் இருக்குது பாருங்கள், அந்த நேர்லேருந்து இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ சைட்லேருந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து கீழே இறங்கி வரும். இப்போ நம்ம 2 இன்ச்சு டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்ளே வந்து ரேடியல் எவ்வளோ ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நேர்லேருந்து தான் நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து எடுக்கணும். அப்படி இல்லாமல் சைடு அளவுலேருந்து ரவுண்ட் ஷேப் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நேராக வந்து இன்னும் கிளாத் அதிகமாக வரும். அப்போ மெஷர்மெண்ட் நமக்கு ஹைட்டு வந்து மாறும். சரிங்களா? பேக்கை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து கூடுதலாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் எடுத்திருப்பேன். மேலே கழுத்து பகுதியிலேருந்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் கிராஸ் எடுத்திருப்பேன். நம்ம மேலே வந்து 1/4 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். அது ஹூக் பட்டி வச்சு திருப்புறதுக்கு மேல் பக்கம் வந்து 1/4 இன்ச் நம்ம விட்டுட்டு தான் வந்து கழுத்தினுடைய அளவை வந்து வரைஞ்சோம். ஆனால் கீழ்ப்பக்கம் வந்து நம்ம அந்த அளவு விடலை. சரிங்களா? அதுக்காக தான் வந்து இந்த கிராஸ் எடுத்திருக்கோம். அதையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பண்ணியிருக்கிற மார்க்லேயே வந்து இந்த மாதிரி கரெக்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் ஹார்ம்கூலில் மட்டும் வந்து அளவு மாறும். சரிங்களா? இப்போ பேக்கை விட ஃப்ரண்ட் ரவுண்டு வந்து நம்ம உள்ளே வந்து குடஞ்சி வெட்டுவோம். அதை வந்து நாம் மாற்றி வெட்டணும். இப்போது கரெக்டாக அந்த மாதிரி வெட்டும் போதே வந்து நம்ம தையல் எந்த இடத்துல போடுமோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு அறுக்காத்து போட்டு விட்டுக்கோங்க. ஏன்னா டிசியில் பண்ணுற மார்க் வந்து ஒரு சில சமயம் அழியலாம். அப்படி அழிஞ்சாலும் நம்ம சிசரில் மார்க் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த இடத்துல வந்து தையல் போட்டுக்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம மார்க் பண்ணி விடுறது. ஓகே. இப்போது நம்ம ஹார்ம்கூலினுடைய ரவுண்டை வந்து உள்ளே குறைச்சி வெட்டிக்கலாம். சரிங்களா? கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வளையிற இடத்துல மட்டும் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே குடஞ்சி வர மாதிரி குறைச்சி வெட்டிக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து நாம் எல்லா அளவு ப்ளவுஸ்க்கும் வந்து கொடுக்கணுமா, இப்போ எல்லா அளவுக்கும் வந்து இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் வந்து குறைச்சி தான் வெட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம். ஆனால் வந்து இது எல்லா அளவுக்கும் வந்து நம்ம குறைச்சி வெட்ட தேவையில்லை. ஒரு சில அளவுகளுக்கு மட்டும் வந்து இந்த மாதிரி குறைச்சி வெட்டுற மாதிரி இருக்கும். இப்படி குறைச்சி வெட்டாமல் நம்ம சைடில் வந்து தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து அதை வந்து கவர் பண்ணுற மாதிரியும் நம்ம வெட்டலாம். சரிங்களா? பேசிக்காகவே வந்து இந்த மாதிரி குறைச்சி வெட்டுற மெத்தட் தான் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் வந்து இந்த மெத்தடே வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே. இப்போ ஹார்ம்கூல் ரவுண்டில் வந்து இப்போ அந்த ரவுண்டு ஃபுல் ரவுண்டு வந்து அளவு எடுத்துகிட்டு அதில் வந்து 3ல் 1 பங்கை வந்து கீழ்ப்பக்கம் இருந்து வச்சுட்டு இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ சென்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ சென்டர் பண்ணிவிட்டு டாட் எவ்வளோ லென்த் வைக்கணுங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 2 டாட்டுக்கான மெஷர்மெண்ட்டையும் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இந்த 2 டாட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து அந்த சென்டர் பாயிண்ட்டில் சேர்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து மடித்து பாருங்கள். கரெக்டாக நம்ம சைடில் மார்க் பண்ணியிருக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3rd டாட்டுக்கான மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சைடில் வந்து நம்ம
கீழ்ப்பக்க டாட்டுக்கும் சைடில் ஹூக்பட்டி சைடு வர டாட்டுக்கும் வந்து ஒவ்வொரு இன்ச் உள்ள தள்ளி வச்சு நம்ம டாட்டை பிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நாம் ஸ்லீவும் பட்டிக்கான பீஸும் வந்து நாம் வெட்டணும். பட்டிக்கான பீஸ் வெட்டுறதும் ஸ்லீவ் வெட்டுறதும் வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களை மாதிரி தையல்களில் ஆர்வம் இருக்கிற யாருக்காவது வந்து பயன்படட்டும். சரிங்களா? ஓகே, இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் அழுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும். சரிங்களா? மறக்காமல் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.